நீலகிரியில் பெய்து வரும் தொடர் மழை காரணமாக பசுவக்கல் பகுதியில் ஒரு கான்கிரீட் வீடு உட்பட 6 வீடுகளில் விரிசல் ஏற்பட்டு மண்ணில் புதையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்து வரும் மழையால் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த 8 நாட்களாக மழை பெய்து வருகிறது. இதனால் சாலைகளில் மரங்கள் சாய்வதும் மண் சரிவுகளும் ஏற்படுகின்றன. மழை காரணமாக நீலகிரியில் 21 வீடுகள் பாதிக்கப்பட்ட நிலையில் தற்போது பசுவக்கல் பகுதியில் ஒரு கான்கிரீட் வீடு உள்ளிட்ட 6 வீடுகளில் பயங்கர விரிசல் ஏற்பட்டுள்ளது. குறிப்பாக கான்கிரீட் வீட்டின் அடிபாகம் மண்ணில் புதையும் அபாயம் ஏற்பட்டுள்ளது. மழைனாலதான் இந்த மாதிரி ஆயிருக்குதுங்க சார். என்ன இருக்குன்னே தெரியலைங்க சார். எங்களுக்கு வீட்டுக்குள்ள தம் பையன் தூங்கிட்டு இருந்தானுங்க. திடீர்னு ஒரு கிராக் ஆன மாதிரி இருந்துச்சுங்க. எந்திரிச்சு வந்து பார்க்கும்போது அப்படியே கீழே அப்படியே சரிஞ்சிட்டு போகுதுங்க சார். கீழே வீடுமே இப்போ பூரா இங்கே இந்த பசுக்கல்ல மேலே ஒரு 7-8 வீடு இருக்குங்க. 7-8 வீடு சுத்தமாகவே போச்சு. இங்கே 4 நாளைக்கு 8 நாளாக மழை தொடர்ச்சியாக பெஞ்சிட்டு இருக்குதுங்க. இந்த 4 நாளைக்கு முன்னால் லேசாக கிராக்காக இருந்துச்சுங்க. இப்போ 4 நேரம் போயிட்டே தான் இருக்குதுங்க. டைம் ஆக இறங்கிட்டே தான் இருக்குது. உயிருக்கே பாதுகாப்பு இல்லைங்க. ரொம்ப பயமாக இருக்குது. கடந்த 27ஆம் தேதி வீடுகளில் சிறிதளவு இருந்த விரிசல் தற்போது நிலத்தில் வீடுகள் புதையும் அளவுக்கு உள்ளது. கடன் பெற்று வீடு கட்டிய மக்கள் ஆய்வு மேற்கொண்டு அரசு உதவ வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.